தன்னோட படங்கள்ல அதிகமான வன்முறையும், ஜாதி சம்மந்தமான சில கருத்துக்களையும் முன்வச்சு பேசுறவர் தான் இயக்குனர் ஹரி. இயக்குனர் ஹரி வந்து ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்றத விட, அவர் வந்து நல்ல ஒரு எழுத்தாளர், ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அவர் எழுதிய சில பாடல்கள் வந்து ரொம்ப ஹிட் அடிச்சிருக்கு. அதுவும் அவர் இயக்கிய சில படங்கள்ல அவர் சில பாடல்கள எழுதியிருக்காரு. அந்த மாதிரி என்னென்ன பாடல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதலாவது கடந்த 2007ல தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல விஷால், பானு நடிச்சிருப்பாங்க. ரொம்ப குடும்ப பாங்கான ஒரு படம். வன்முறையான ஒரு படம். இந்த படத்துல வந்து "தாலியே தேவையில்ல" அப்படிங்கிற ஒரு பாடல வந்து இயக்குனர் ஹரி தான் எழுதியிருந்தாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருந்தாரு. அதே வருஷம் கடந்த 2007ல ரிலீஸ் ஆன வேல் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல சூர்யா நடிச்சிருந்தாரு. தன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் சூர்யா நடிச்ச முதல் படம் இந்த படம் தான். இந்த படத்துல தொப்புள் கொடி அப்படிங்கிற ஒரு பாடல வந்து இயக்குனர் ஹரி தான் எழுதியிருந்தாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருந்தாரு. அடுத்து கடந்த 2008ல ரிலீஸ் ஆன சேவல் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல பரத் நடிச்சிருந்தாரு. இந்த படம் ஃப்ளாப்பா இருந்தா கூட, இந்த படத்துல வர்ற இந்த பாடல், அதாவது "துளசி செடியே" அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல். நல்ல மெலோடியான ஒரு பாடல். இந்த பாடல வந்து ஜி.வி. பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இயக்குனர் ஹரி தான் இந்த பாடலுக்கான வரிகள வந்து எழுதியிருந்தாரு. அதற்கப்புறம் கடந்த 2011ல ரிலீஸ் ஆன வேங்கை அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல தனுஷ் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல "என்ன சொல்ல போற" அப்படிங்கிற ஒரு பாடல வந்து இவர் தான் எழுதியிருந்தாரு. இந்த படத்துக்கான இசை அப்படிங்கிறது டிஎஸ்பி, அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத். அடுத்து கடந்த 2017ல ரிலீஸ் ஆன சிங்கம் 3. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல சிங்கம் சிங்கம் அப்படிங்கிற சில வரிகள்ல ஒரு பாடல் ஆரம்பிக்கும். இந்த பாடலுக்கான வரிகள வந்து இயக்குனர் ஹரி தான் எழுதியிருந்தார். கடைசியா இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிற படம் யானை. இந்த படம் கடந்த 2022ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல கணபதி சரணம், தெய்வமகனே, எதனால வருத்தம் இந்த மாதிரியான பாடல்களுக்கான வரிய வந்து இயக்குனர் ஹரி தான் எழுதியிருந்தாரு. இந்த வீடியோல இயக்குனர் ஹரி எழுதின எந்த பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். நன்றி.